Hello everyone, welcome back to our channel Learn Easily with me. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 2 exercise 2.3 ல sum number 8 தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. Prove that 2 power n plus 6 into 9 power n always divisible by 7 for any positive integer n அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த 2 power n plus 6 into 9 power n divisible by 7 ஆல் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ ப்ரூஃப் என்ன கொடுத்திருக்காங்கன்றது எடுத்து எழுதிடலாம். 2 power n plus 6 into 9 power n ஓகேங்களா. இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்து எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 9 power n எழுதிக்கிறேன். இல்லை 2 power n எது வேணாலும் எழுதலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி 2 power n எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா. இந்த 2 power n இப்போ நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ 2 which is concurrent to இங்கே எனக்கு என்ன நம்பர் வரும்னு தெரியாது, பட் 7 ஆல் தான் டிவைட் ஆகும் தெரியும் ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் எனக்கு வந்து அது வந்து 2ஆல் மைனஸ் ஆகி வர நம்பர் 7 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஃபார் ரஃப்க்கு இங்கே போடுறேன். இப்போது 2/7பா, இதை நம்ம டிவைட் பண்ணால் 0.2 வரும் ஓகேங்களா. ஸோ 1 7s are 0, சாரி 1 7s are 7, 0.2 போட்டால் 2 7s are 14, பேலன்ஸ் 6 அதெல்லாம் வரும். நான் ஜஸ்ட் 0.2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 0.2 நான் எப்படி தான் கன்சிடர் பண்ணுவேன், 0வாக தான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ 0 7s are என்னது 0, அந்த 0வை 2ல மைனஸ் பண்ண என்னதான் கிடைக்கும், எனக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸ் கிட்ட நான் 2வை இப்படியே எழுதிக்கலாம், புரிஞ்சுதா. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் வேணாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல 2 நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2 கன்கரண்ட் எக்ஸ் மாட் 7. ஸோ இந்த எக்ஸ் கிட்ட என்ன வேல்யூ வரும்ன்றது தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அப்போ நான் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன போடலான்னா 7u 2u ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு டிவைட் பண்ணும். ஸோ 7ஐ வந்து நான் வெளியே போட்டுட்டு 2 உள்ளே போட்டுட்டேன். இங்கே 2 ரொம்பவே ஸ்மாலஸ்ட் நம்பர், அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே 20 வந்துருமா. 2 7s are 14, பேலன்ஸ் 6. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தாலே போதும்ப்பா. அகைன் அண்ட் அகைன் போட்டு எனக்கு லென்த் ஆகிட்டே இருக்கும். அதனால நான் 0.2ஓட என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போது இந்த 0.2 இருக்கா, அதை நான் 7ஆல் இன்ட்டு பண்ணுறேன். எப்படின்னா பாயிண்டெல்லாம் எடுத்துக்கல, ஜஸ்ட் 0 மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் இங்கே 0.5 இருந்தால் நான் 1ஆக கன்சிடர் பண்ணலாம். பட் 0.2 இருக்கிறதால 7 into 0 ஓகேங்களா. 7 into 0 என்ன வரும், 0 தான் வரும். இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 போட்டால் 2 minus 0 என்ன வரும், 2 வருமா. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட மாட் என்ன கிடச்சிடும், 2ன்றது கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி தான் 2 power nக்கு போட்ட மாதிரி நெக்ஸ்ட் நான் 9 power nக்கு போடணும். ஸோ 9 power n வேணால் ஜஸ்ட் 9க்கு மட்டும் போடுறேன். அப்போ அதே மாதிரி 9 கன்கரண்ட் என்ன நம்பர் போட்டால் மாட் 7 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 தான் வரும். அது எப்படி இங்கேயும் 2 தான் வரும் அப்படின்றனா, ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு 9 கன்கரண்ட் எக்ஸு மாட் 7 இப்படி தான் இருந்துச்சு. ஸோ 9 minus x equal to 7ன்னு 9க்கு 2 போடுறேன், அதாவது எக்ஸுக்கு 2 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ விச் இஸ் 7/7 எனக்கு கேன்சல் ஆகுமா. அப்போ அதனால நான் என்ன போடலாம், இதுக்கு மாட் வந்து 2 அப்படின்ற மாதிரி போடலாமா, போட்டுட்டேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃபில் இருந்து தான் எல்லாமே எடுத்து எழுதிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃபை தான் நான் சால்வ் பண்ணணும். 2 power nல நான் 2 எப்படி வந்துச்சுன்னு எழுதிட்டேன், 9 power nக்கு 9 எப்படி வந்துருச்சுன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 power n 9 power n எப்படி வந்துச்சுன்றத எழுதணும். இதில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரம் 5 வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட புக்கில் தியரம் 5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏ கன்கரண்ட் பி மாட் 7, சாரி மாட் n, அதே மாதிரி சி கன்கரண்ட் டி mod n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே ப்ளஸ் மல்டிபிள் இன்ட்டு டிவைட் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாங்க. எப்படின்னா இப்போ நான் இன்ட்டு பண்ணி காமிக்கிறேன். a into c equal to b into d, இதுக்கு காமனாக ஒரு மாடியன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்படி சொல்லிட்டாங்க. அப்பன்றப்போ நான் இது எப்படி மீன் பண்ணிக்கலாம், இந்த சியை நான் ஏவாக மீன் பண்ணிக்கிறேன், இந்த டியை நான் பியாக மீன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்களேன். இங்கே ஏ இருக்குன்னா அப்போ ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாமா, அப்போ ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இந்த டியை பின்னா அப்போ பி இன்ட்டு பின்னே எழுதலாமா நான். அப்போ ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி மாட் n அப்படின்னு நான் ஜஸ்ட் இதுலேயே என்ன பண்ணிட்டேன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏ இன்ட்டு ஏ எப்படி வரும், ஏ பவர் ஸ்கொயர்னு வருமா, ஈக்குவல் டு இந்த பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் மாட் n அப்படின்னு வருமா. ஸோ இந்த இடத்துல 2 ஏ இருக்குது. சப்போஸ் 3 ஏ இருந்தால் கியூப், 4 இருந்தால் 4, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஃபிக்ஸ்டாக நம்ம என்னன்னு வச்சுக்கலாமா. அப்போ ஏ பவர் n கன்கரண்ட் பி பவர் n மாட் n அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாமா. அப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஜஸ்ட் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும்
பவர் என்ன பண்ண போகிறோம், தியரம் 5 வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளையிங் தியரம் 5. ஸோ எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 நமக்கு என்னப்பா இருக்குது, 2 கன்கரண்ட் 2 mod 7. ஸோ நம்மளோட தியரம் 5 என்னப்பா, a பவர் n b பவர் n. இங்கே a அப்படின்னா ஸோ இப்போ a பவர் n என்ன வரும், 2 பவர் n. கன்கரண்ட் b அப்படின்னா b பவர் n. ஸோ mod 7 அப்படின்னு வந்துருங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி தான் சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரும்னா 9 கன்கரண்ட் 2 mod 7. ஸோ அப்போ இதுக்கும் பவரில் எனக்கு என்ன தான் வரும், n தான் வரும். அப்போது 9 பவர் n கன்கரண்ட் 2 பவர் n mod 7 வரும். ஸோ அது ஃபஸ்ட்டு 1 and 2 அப்படின்னா இது தேர்டாகவும் இது ஃபோர்த்தாகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு சைடும் ஃபோர்த் ஈக்குவேஷனில் மல்டிப்ளைங் பை 6 பண்ணலாமா, ஃபோர்த் ஈக்குவேஷனில். ஏன் அப்படின்னா என்னோட ப்ரூஃபில் என்ன இருக்குன்னா 2 பவர் n ப்ளஸ் 6 into 9 பவர் n இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷனை மல்டிப்ளைங் பை 6 போடுறேன். அப்போ 6 into 9 பவர் n ஈக்குவல் டு 6 into 2 பவர் n ஆஃப் mod 7 அப்படின்னு இருக்குமா. இதுதான் என்னென்னா என்னுடைய ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நான் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன பண்ணிட்டா போதும்னா அரேஞ்ச் பண்ணால் போதும். அகெயின் இங்கேயும் நான் என்ன தான் யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோட தியரம் 5 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அதில் என்ன இருந்துச்சு, ஸோ ஏ கன்கரண்ட் பி சி கன்கரண்ட் டி ரெண்டுத்துக்குமே சேமான மாடர்ன் அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு இங்கே mod 7 தான் இருக்குது. இது என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னோன்னா ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணாமல் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் சி கன்கரண்ட் பி ப்ளஸ் டி காமனாக ஒரு மாடர்ன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. அப்படி பார்த்தா என்னோட தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் என்னன்றதை நான் எடுத்து எழுதுறேன். என்னோட தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா 2 பவர் n கன்கரண்ட் 2 பவர் n ஆஃப் mod 7 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்னோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 into 9 பவர் n கன்கரண்ட் 6 into 2 பவர் n mod 7 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தியரம் 5 மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஈக்குவேஷன் 3 ப்ளஸ் ஈக்குவேஷன் 5. ஸோ ஈக்குவேஷன் 3யும் 5யும் நான் ஆட் பண்ணுறேன்னா எப்படின்னா ஸோ ஏ ப்ளஸ் சி இங்கே அப்படி தானே இருக்குது, ஏசியை தானே ஆட் பண்ணியிருக்காங்க, ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் டி. அப்போ ஏ ப்ளஸ் சினா 2 பவர் n ப்ளஸ் 6 into 9 பவர் n. இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ப்ரூஃபில் இதுதான் இருந்துச்சு. எல்ஹெச்எஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் n mod 7 ப்ளஸ் 6 into 2 பவர் n mod 7 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு அப்படியே இருக்கட்டும் எல்ஹெச்எஸ். இன்சைட் பாருங்கள் இங்கே காமனாக என்னப்பா இருக்குது 2 பவர் n-ம் mod 7-ம் காமனாக இருக்கா. அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே ஃபுல்லாக காமனாக எடுத்துட்டேன். அப்போ எனக்கு 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே 2 பவர் n-ம் mod 7-ம் காமனாக போயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது, எனக்கு வெறும் 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ 6 இங்கே எழுதிக்கிறேன். 2 பவர் n mod 7 into 1 plus 6 என்னது 7. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, இந்த 2 பவர் n plus 6 into 9 பவர் n 7ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுமா. எனக்கு இங்கே மல்டிப்ளையில் 7 வந்துட்டாலே அதை என்னால் என்ன பண்ண முடியும்னு அர்த்தம், டிவிசிபிள் பை 7 பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ இப்போ விச் இஸ் 2 பவர் n plus 6 into 9 பவர் n is divisible by 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ divisible by 7. ஸோ இது நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது, ப்ரூஃப் மட்டும் முடிஞ்சுது. ஸோ இதை நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.